அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மீது பொருளாதார ரீதியாக மேலும் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடன் வர்த்தகம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 500% வரி விதிப்பை அமல்படுத்தி இருக்கிறதாகவும் ஒரு பகிரங்க எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது பார்த்தோன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் பேராபத்தாக மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தில் நடக்கக்கூடிய பின்னணிகள் என்னென்ன, இதனுடைய முழு விளக்கத்தையும் தொடர்ந்து அரசியல் அப்டேட்ஸில் நடக்கக்கூடிய பல்வேறு பரபரப்பான தகவல்களையும் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மீது பொருளாதார ரீதியாக மேலும் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்காரு. அதாவது ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தக உறவுகளை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் மீது கடுமையான அபராதங்களை விதிக்கும் புதிய சட்ட மசோதாவை அவர் ஆதரித்திருக்கிறார். உக்ரைன் போருக்கு ரஷ்யாவுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பதே இந்த கடுமையான நடவடிக்கையினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்கும் எதிராக கடுமையான அபராதங்களை விதிக்கும் மசோதாவை குடியரசுக் கட்சியினர் கொண்டு வருகின்றனர் அப்படின்னும், ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யக்கூடிய எந்த நாடும் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்படும் அப்படின்னும் வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த புதிய மசோதா நிறைவேறினால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய இறக்குமதி பொருட்களின் மீது 500% வரைக்கும் கூடுதல் வரி விதிக்க ட்ரம்புக்கு அதிகாரம் கிடைக்கும். ரஷ்யாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளிகளான இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுமே இதனால் மிகவும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, எரிசக்தி ஆராய்ச்சி குழுவினுடைய தரவுகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் பார்க்கும் பொழுது இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து சுமார் 3.1 பில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை, நிலக்கரி போன்ற பொருட்களை இறக்குமதி செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிய காரணத்துக்காக இந்தியா இறக்குமதிகள் மீது 50% வரி விதித்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நிலையில் இந்த மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ட்ரம்ப் ஒரு அதிரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பது அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இத்தனை காலம் அங்கு வசிக்கக்கூடிய வெளிநாட்டினருக்கு எதிராகவே நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். இதற்கிடையில் தற்போது அமெரிக்கா குடியுரிமை பெற்றவர்களுக்கு எதிராகவும் கூட நடவடிக்கை எடுக்கக்கூடிய முயற்சியில் ட்ரம்ப் அரசு இறங்கியிருக்காங்களாம். இதனால் அங்கு பல லட்சம் பேர் அச்சத்திலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தொடர்ச்சியாக அங்கு வசிக்கக்கூடிய வெளிநாட்டினருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டுருக்கிறாரு. முதல்ல சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசித்தவர்களுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்த ட்ரம்ப் சட்டப்பூர்வமாக நுழைந்தவர்களுக்கும் எதிராகவும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கு விசா கிடைக்கிறதுலையும் கூட கெடுபிடி இருந்து வருது. இந்த சூழலில் தற்போது ட்ரம்ப் அரசு அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலைசேஷன் அப்படின்ற ஒரு முறை இருக்குங்க. இதன் கீழே வெளிநாட்டை சேர்ந்தவங்க சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்தால் குடியுரிமையை பெற முடியும்.
இதுவரைக்கும் பல லட்சம் பேர் இந்த முறையில் குடியுரிமையை பெற்றிருக்கிறாங்க. இவர்களுக்கு எதிராகத்தான் தற்போது ட்ரம்ப் அரசு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அகதிகளாக அமெரிக்காவில் நுழைந்த பலரும் கூட இந்த முறையில் குடியுரிமை பெற்றிருக்கிறாங்க. ஒரு அமெரிக்க குடிமகனாக பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாலேயே அவர்கள் குடியுரிமையும் பெற்றிருக்கிறாங்க. வாக்களிப்பது போன்ற உரிமைகளுக்கும் கிடைக்கும். இதே போல குடியுரிமை பெற்று பல லட்சம் பேர் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அங்கு வாழ்ந்தும் வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த நிலை தான் மாற ஆரம்பிக்க போகிறதாம். ட்ரம்ப் அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கைகளை மாற்றி அமைத்து வர்றதுனால இந்த முறையில் குடியுரிமை பெற்றவர்கள் அச்சத்தில் இருக்காங்க. தாங்களும் எங்கு நாடு கடத்தப்படுவோமோ என்று பயப்படவும் செய்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் அமெரிக்காவில் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்ட பிறகு அதை இழக்க வேண்டுமோ என அச்சமும் படுறாங்களாம். இதனால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதை முழுமையாக தவிர்த்து விட்டு இருக்காங்க. எங்கு வெளிநாட்டிற்கு சென்றால் சிக்கலை சந்திக்க நேரிடுமோ என நினைத்து அச்சமும் அடைகிறாங்க. ஏன்னா இதுபோல குடியுரிமை பெற்றவங்க வெளிநாடு சென்றுவிட்டு நாடு திரும்பும் போது அவர்களை அமெரிக்க குடியுரிமை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தும் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதன் காரணமாகவே வெளிநாடு செல்ல யோசிக்கவும் செய்கிறாங்க. இன்னும் சிலர் சொந்த நாட்டிற்குள் பயணிக்கவே யோசிக்கிறாங்க. எங்க பிரச்சனை வருமோ என நினைத்து உள்ளூரில் மட்டுமே பயணிக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். இது ஏற்கனவே அமெரிக்க குடிமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ட்ரம்ப் அரசு இன்னொரு திட்டத்தையும் போட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது இந்த முறையில் குடியுரிமை பெற்றவங்க ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தா அல்லது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறியிருந்தால் அவர்கள் குடியுரிமையை ரத்து செய்யவும் அமெரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது. ட்ரம்ப் கூட இதற்கு ஆதரவாகவே இருப்பதாகவே தெரியுது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நியூயார்க் நகரத்தின் மேயராக தேர்வான சுஹ்ரான் மம்தானியின் குடியுரிமையை கூட ரத்து செய்து ட்ரம்ப் அச்சுறுத்தியும் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். மம்தானியும் தனது இளமை பருவத்தில் நியூட்ரலைசேஷன் மூலமாகவே குடியுரிமை பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அகதிகள் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக நுழைந்த வெளிநாட்டினர் யார் வேண்டுமானாலும் குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி குடியுரிமையை பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை முடிவுக்கு கொண்டு வரவே ட்ரம்ப் அரசு தற்போது முயற்சியும் செய்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தடாலடியாக பல்வேறு பொருட்கள் மீது இறக்குமதி வரியை விதித்திருந்தார். ஆனா இது அமெரிக்க மக்களையே மிக கடுமையாக பாதிக்கிறதாக மாறியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால் அமெரிக்க மக்கள் கடும் கோபமடைந்த நிலையில் ட்ரம்ப் சத்தமே இல்லாமல் 200+ பொருட்களுக்கான வரிகளை நீக்கியும் இருக்கிறார். இது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நடவடிக்கையாகவே இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த சில மாதங்களாகவே பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். உலக நாடுகள் மீது அவர் பல்வேறு பொருட்களுக்கும் வரிகளை விதித்திருந்தார். இந்தியா பல நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டது. இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இறக்குமதி வரி விதிப்பால சம்பந்தப்பட்ட பொருட்களை அந்த நிறுவனங்கள் அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னும் இதன் மூலம் எதிர்காலத்தில் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வரிகளை விதித்திருந்தார். இருப்பினும் இது அமெரிக்கர்களுக்கே எதிராக அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வரி காரணமாக அமெரிக்காவில் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை கூட கணிசமாக அதிகரிச்சிருக்கிறது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வரி காரணமாக அதிகரித்ததால் மக்கள் கோபமடைந்திருக்காங்க. அங்கே சமீபத்தில் நடத்தப்பட்ட சர்வேக்களில் கூட ட்ரம்பால் விலைவாசி அதிகரித்து விட்டதாக அதிகப்படியான மக்கள் சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையே சத்தமில்லாமல் ட்ரம்ப் அந்த வரிகளை நீக்கியும் இருக்கிறார். இதனால் நிலைமையை சமாளிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை நீக்கியிருக்கிறார். இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கே பெரிய நன்மையை கொடுப்பதாக இருக்கிறது. இதனால் மீண்டும் இந்திய அமெரிக்கா இடையேயான ஏற்றுமதி அதிகரிக்கும் என தெரியுது. முன்பே குறிப்பிட்டது போல விலைவாசி உயர்வை சமாளிக்கவே ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்தும் இருக்கிறார். அதே மாதிரி
மாட்டிறைச்சி உள்பட சுமார் 200க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களுக்கான வரிகளை ட்ரம்ப் நீக்கியும் இருக்கிறார். இது முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியா மீதான வரியை ட்ரம்ப் 50% உயர்த்தியிருந்தார். ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதாக சொல்லி இந்த வரியை அவர் விதித்தார். வரி காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்ட இந்திய விவசாய பொருட்கள் ஏற்றுமதி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் 12% குறைந்திருக்கிறது. வரி உயர்வு மட்டுமே இதற்கு ஒரே காரணமாகவும் இருந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.